அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டு நட்சத்திர பலன்கள். வருகின்ற ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை முதல் புதிய வருடம் பிறக்கிறது. இந்த வருடம் அனைவருக்கும் சகல நன்மைகளையும் பல நல்ல வளர்ச்சிகளையும் தரும் என்ற அடிப்படையில் அஸ்வினி நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை உள்ள 27 நட்சத்திரக்காரர்களுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவாக இந்த ஆண்டு என்ன மாதிரியான பலன்கள் தரும் என்று பார்க்கலாம். இந்த வருடம் வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேதுகள் பெயர்ச்சியாகிறார்கள். இந்த 4 பிரம்மாண்ட கிரகங்களும் உங்களுக்கு என்ன மாதிரியான அடிப்படையில் அமைகிறார்கள் என்று பார்த்து அதன் அடிப்படையில் உங்களுக்கு ஏற்படும் நன்மைகள் தீமைகள் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம், சிம்ம ராசியாகும். உத்திரம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி சூரிய பகவானாகும். சிம்ம ராசியினுடைய அதிபதியும் சூரிய பகவானாகும். உத்தர நட்சத்திரம் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை கடந்த ஒரு வருட காலம் நீங்கள் பட்ட துன்பங்களும் வேதனைகளும் மிக மிக பெரியதென்று குறிப்பிடலாம். ஏனென்றால் 7ஆம் இடத்தில் சனி பகவான் மிக வலிமையாக இருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்கள் ஜென்மராசியை பார்த்து கண்டகச்சனியாக அதிகப்படியான தொந்தரவுகளையும், 10ஆவதற்கு குரு பகவானும் உங்களது 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திலிருந்து தொழில் ரீதியாக பல இழப்பீடுகளையும், தேவையற்ற கடன் சார்ந்த நெருக்கடிகளையும், அதிகப்படியான தொழில் பிரச்சனைகளையும், எதிர்பாராத திடீர் வண்டி வாகன விபத்துகள், உராய்வுகள் என்று குடும்பத்தையே ஒரு புரட்டி போட்ட அளவிற்கு கடந்த ஒரு வருட காலமாக அதிகப்படியான இன்னல்களை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். ஆனால் இந்த புத்தாண்டில் சனி பகவான் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்திற்குள் வருகிறாரே. இந்த வருடமும் மிகப்பெரிய பாரத்தை தாங்க வேண்டுமோ என்ற மனக்கவலையும் ஆதங்கங்களும் உங்களுக்கு மிக அதிகமாக இருக்கலாம். பொதுவாக அஷ்டமத்தில் வரக்கூடிய சனி பகவான் எல்லாருக்கும் பெரிய தீமைகளையும் பெரிய தொந்தரவுகளையும் நிச்சயம் ஏற்படுத்த மாட்டார். உங்கள் பிறப்பு காலக ஜாதகத்தில் மீனராசிக்குள் கேது பகவானோ, செவ்வாய் பகவானோ, சூரிய பகவானோ மிக வலிமையாக இருந்து அங்கே சனி பகவான் செல்லும் பொழுதுதான் அஷ்டமச்சனியுடைய பாதிப்புகள் சற்று அதிகமாக இருக்கும். குரு பகவானோ, சுக்கிர பகவானோ, புத பகவானோ இருந்து அங்கே சனி பகவான் பெயர்ச்சியாகும் பொழுது நிச்சயம் பல நல்ல வழிகளையும் நல்ல முன்னேற்றங்களையும் ஏற்படுத்துவார். உதாரணத்திற்கு குரு சனி சேரும் பொழுது தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சிகளையும் எதிர்பாராத தனலாபங்களையும் உயர்வுகளையும் நிச்சயம் ஏற்படுத்துவார். அதனால் பொதுவாக அஷ்டமத்தில் சனி பகவான் வருகிறாரே, அதனால் இந்த வருடமும் மிகப்பெரிய தொந்தரவுகள் ஏற்படுமோ என்று நீங்கள் பயப்பட தேவையில்லை. அது மட்டுமல்லாமல் இந்த வருடம் குரு பகவான் உங்களது 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்தை விட்டு உங்களது 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சஞ்சாரம் செய்யும் பொழுது நிச்சயம் சனி பகவானுடைய ஆதிக்கங்கள், தொந்தரவுகள் கட்டுக்குள் வந்து பொருளாதாரத்தில் ஏற்றத்தையும் உயர்வுகளையும் நிச்சயம் பெறலாம். தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய உத்தர நட்சத்திரக்காரர்கள் பட்ட துன்பங்கள் கடந்த வருடங்களில் மிக அதிகம் என்று குறிப்பிடலாம். அது போன்ற சிக்கல்களும் சூழல்களும் இந்த வருடம் நிச்சயம் மாறும். தொழிலில் ஏற்றங்களும் உயர்வுகளும் ஏற்படும். மேலதிகாரியுடைய கடுமையான வேலைபளு சார்ந்த தொந்தரவுகளும், சில செய்யாத குற்றங்களுக்கு பழிகளை ஏற்க வேண்டிய நிர்பந்தங்களும் நிச்சயம் வரக்கூடிய வருடம் நிவர்த்தியாகி தொழிலில் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம். நெடுநாளாக எதிர்பார்த்த பதவி உயர்வு சார்ந்த சில முக்கிய விஷயங்கள் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சாதகமான சூழல்கள் உருவாகும். சுயமாக தொழில் செய்யக்கூடிய உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த வருடம் சுயதொழில் ரீதியாக பெரிய முதலீடுகளை ஒரே அடியாக நீங்கள் முதலீடு செய்யாமல் சிறு சிறு முதலீடுகளை கொண்டு நீங்கள் தொழில் செய்யும் பொழுது நிச்சயம் அஷ்டமச்சனியினுடைய பாதிப்புகள் தாக்காது. லாபஸ்தானத்தில் வரக்கூடிய குரு பகவான் திடீர் லாபங்களையும் திடீர் உயர்வுகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும், கடந்த காலங்களில் ஏற்பட்ட அதிகப்படியான கடன் சுமைகளை இந்த வருடம் அடைக்கக்கூடிய சாதகமான சூழல்களும் சிறப்புகளும் உங்களுக்கு உருவாகும். புதிய ஆர்டர் சார்ந்த முயற்சிகளில் நம்பிக்கையும் உத்வேகங்களும் உருவாகும். அதே போல புதிய நண்பருடைய சேர்க்கைகளும் அவர்கள் தரக்கூடிய சில நல்ல ஆலோசனைகளும் வழிகாட்டுதலும் உங்களுக்கு சுயதொழிலில் ஏற்றங்களையும் உயர்வுகளையும் ஏற்படுத்தும். ஒரே துறையில் பெரிய முதலீடுகளை செய்யாமல் சிறு சிறு முதலீடுகளை கொண்டு நீங்கள் சுயதொழில் ரீதியாக பயணிக்கும் பொழுது அவை லாபகரமாகவும் உங்களுக்கு முன்னேற்றகரமாகவும் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனி என்றாலே நீங்கள் வெறுப்பு என்று நினைத்து கொள்ள தேவையில்லை. சனி என்றாலே கடின உழைப்பாகும். நீங்கள் சோர்வுகளை பார்க்காமல் கடினமாக உழைக்கும் பொழுது நிச்சயம் சனி பகவான் உங்களுக்கு யோகச்சனியாக மாறி தொழிலில் அதிகப்படியான அபிவிருத்திகளையும் பொருளாதார ரீதியாக சீரான உயர்வுகளையும் தரக்கூடிய வாய்ப்புகளும் சாதகமான சூழல்களும் உங்களுக்கு மிக அதிகம். அரசு துறையில் பணிபுரியக்கூடிய உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை அரசு துறை ரீதியாக மற்றும் சற்று ஏற்ற இறக்கங்கள் காணக்கூடிய வருடமாக இருக்கும். ஏனென்றால் கேது பகவான் உங்களது ஜென்மத்திற்குள் மிக வலிமையாக வரக்கூடிய மே மாதத்திற்கு மேல் சஞ்சாரம் செய்வதனால்
எப்பொழுதும் ஒருவித விரக்தியும் ஒருவித வெறுமையும் உங்களுக்கு தலை தூக்கலாம். அதனால் தொழில் ரீதியாக ஒருவித தயக்கங்கள் உங்களுக்கு உருவாகும். மேலதிகாரிகள் தரக்கூடிய சில விஷயங்களை அன்றே செய்வதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். காலதாமதங்கள் கூடாது. அதே போல யாருடைய பேச்சிற்கும் யாருடைய செயலுக்கும் முன்னாடி போய் நிற்கக்கூடாது. அப்படி நின்றால் அவை உங்களுக்கு சற்று சாதகமற்ற சூழல்களை உருவாக்கலாம். அதனால் தொழிலில் சில பிரச்சனைகள் உங்களுக்கு அரசு துறை ரீதியாக ஏற்படலாம். அரசு துறையில் பணிபுரியக்கூடியவர்கள் மட்டும் எப்பொழுதும் சற்று விழிப்பாக செயல்படுவது உங்களுக்கு மிகவும் நல்ல விஷயமாகும். அதே போல வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடிய உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை வெளிநாட்டு சார்ந்த தொழில் ரீதியாக சற்று ஏற்றங்களும் இறக்கங்களும் சம அளவில் காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களது 8ஆம் இடத்தில் தொழில்காரகனான சனி பகவான் மறையும் பொழுது தொழில் ரீதியாக ஒரு வெறுப்புகள் ஏற்படலாம். பேசாமல் நாம் சொந்த நாட்டிற்கே திரும்பி விடலாமா என்ற எண்ணங்களும், இங்கே செய்வதை காட்டிலும் அங்கே செய்யும் பொழுது லாபங்கள் சற்று குறைவாக இருந்தாலும் குடும்பத்துடன் இருக்கலாமே என்ற எண்ணங்கள் உங்களுக்கு சற்று அதிகமாக மேலோங்கும். அதனால் வெளிநாட்டு சார்ந்த தொழில் ரீதியாக வேலையை விட வேண்டிய சூழல்களை நீங்களாகவே உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் முடிந்தவரை வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடியவர்கள் எந்த செயல்களையும் மனதில் போட்டு குழப்பாமல் நீங்கள் தொழில் புரிவதற்கான 100% முயற்சிகளை செயலாற்றும் பொழுது உங்களுக்கு எதிர்ப்பதமான செயல்கள் உங்களுக்கு உருவாகாது. அதனால் தொழிலில் வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் பெறலாம். அதே போல கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நீங்கள் சற்று விழிப்புடன் செயலாற்ற வேண்டும். யாருக்கு பணம் கொடுக்க வேண்டும் கொடுக்கக்கூடாது என்று நன்றாக யோசித்து செயலாற்றும் பொழுது வெளிநாட்டை சார்ந்த தொழில் ரீதியாக சிக்கல்களும் தொந்தரவுகளும் உங்களுக்கு உருவாகாது. இதுவரை திருமணமாகாத உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் திருமணம் அமையக்கூடிய காலச்சூழல்கள் மிக அதிகமாக கனியும். கர்மக்காரனான சனி பகவான் உங்களது குடும்பஸ்தானத்தை மிக வலிமையாக பார்ப்பதும், திருமணத்திற்கு முக்கிய கிரகம் என்று சொல்லக்கூடிய சுபகிரகமான குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்களது 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தை மிக வலிமையாக மே மாதத்திற்கு மேல் பார்வையிடப் போவதும் நல்லதொரு விசேஷமாகும். ஆக குடும்பஸ்தானத்தை கர்மக்காரனான சனி பகவானும் உங்களது கலத்தரஸ்தானத்தை குரு பகவானும் ஒரு சேர வலிமையாக பார்ப்பதினால் இந்த வருடம் தாமதமாய்க்கொண்டே இருந்த திருமணம் கைகூடக்கூடிய சந்தர்ப்ப சூழல்கள் உங்களுக்கு மிக மிக அதிகம். இதுவரை குழந்தை பேர் இல்லாத உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்களது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குழந்தை ஸ்தானத்தை குழந்தைக்கு காரக கிரகமான குரு பகவான் உங்களது லாபஸ்தானத்திலிருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்வையிடுவது மிகப்பெரிய சிறப்பம்சமாகும். அதனால் இந்த வருடம் குழந்தை பாக்கியம் நெடுநாளாக தாமதமாய் கொண்டிருந்த நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டக்கூடிய சூழல்கள் மிக மிக அதிகம். சிம்மராசி உத்தர நட்சத்திரக்காருடைய உடல்நிலையை பொறுத்தவரை இந்த வருடம் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அதிக கவனங்களை செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். குறிப்பாக கடுமையான மூட்டு சார்ந்த தொந்தரவுகளும் இடுப்பு சார்ந்த சில தொந்தரவுகளும் கேஸ்ட்ரிக் சார்ந்த சில ப்ராப்ளங்களும் உங்களுக்கு உருவாகலாம். அதனால் முடிந்தவரை அதிக வாயுக்கள் நிறைந்த உணவுகளை தவிர்ப்பதும் தேவையற்ற அதிக குளிர்ச்சி நிறைந்த உணவுகளை தவிர்ப்பதும் உங்களுக்கு மிக அவசியமாகும். குறிப்பாக தூரித உணவுகள், ஹோட்டல்களில் அதிகம் உண்பது போன்ற விஷயங்களை நீங்கள் தவிர்க்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கலாம். வெளிநாட்டில் தங்கியிருக்கிறேன் அல்லது வெளி மாவட்டத்தில் வெளி ஊர்களில் தங்கியிருக்கிறேன், ஹோட்டலில் தான் சாப்பிட வேண்டும் என்ற சில விஷயங்கள் உள்ள நபர்கள் முடிந்தவரை ஹோட்டல்களில் சைவ உணவுகளை எடுத்துக்கொள்வது சாலச் சிறந்ததாகும். நான்வெஜ் போன்ற விஷயங்களை நீங்கள் அருந்தும் பொழுது அல்லது உண்ணும் பொழுது உங்களுக்கு சில உடல் உபாதைகள் உருவாகக்கூடிய சூழல்கள் உண்டு. அதனால் முடிந்தவரை அசைவ உணவுகளையும் தூரித உணவுகளையும் தவிர்த்து சைவ உணவுகளை மேற்கொள்ளும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் உருவாகாது. பொதுவாக உத்தர நட்சத்திரம் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் பெரிய பாதிப்புகள் நிச்சயம் இருக்காது. கடந்த காலங்களில் ஏற்பட்ட வலிகளும் வேதனைகளும் சற்று வெகுவாக குறையும். அஷ்டமச்சனியை கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு பக்கபலமாக குரு பகவான் லாபஸ்தானத்தை நோக்கி சஞ்சாரம் செய்யப்போவதும் அங்கிருந்து உங்களது பல முக்கிய ஸ்தானங்களை பார்வையிடுவதும் மிகப்பெரிய சிறப்பாகும். அதனால் ஏற்றங்களும் உயர்வுகளுமே உருவாகும். ஒரு சில விஷயங்களில் நீங்கள் சரியாக நடந்து கொள்ளும் பொழுது பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. தொழில் ரீதியாக சில சோர்வுகள் வந்தாலும் அதை ஊதி தள்ளிவிட்டு கடுமையான முயற்சிகளை நீங்கள் தொழில் ரீதியாக ஈடுபடும் பொழுது தொழில்காரனான சனி பகவான் உங்களுக்கு உயர்வுகளையும் முன்னேற்றங்களையும் நிச்சயம் உருவாக்குவார். இந்த காலச்சூழ்நிலைக்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு உத்தர நட்சத்திரம் சிம்மராசிக்காரர்களும் உங்கள் வீட்டருகில் உள்ள சிவன் ஆலயத்திற்கு தவறாது ஒவ்வொரு திங்கட்கிழமை நாளென்றும் சென்று உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வர சகல நன்மைகளும் மேன்மைகளும் உங்களுக்கு நிச்சயம் உருவாகும். இந்த வருடம் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் நல்ல மேன்மைகளும் காரிய தடைகள் நீங்கி உயர்வுகளையும் வளர்ச்சிகளையும் பெற எம்பெருமானான ஈசனுடைய அருள் பரிபூர்ணமாக கிட்டட்டும். நன்றி, வணக்கம்.